நண்பர்களே. என்ஐஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி 1975 பத்தி இந்த வாட்டி ஒரு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் நேஷனல் எமர்ஜென்சி 25 அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. 25 ஜூன் 1975 வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபக்ருதீன் அலி அவரை வச்சு நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அந்த எமர்ஜென்சி பீரியடில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி தான் வந்து எல்லா ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது, என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டுச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போய்ட்டு அதை வந்து கேட்க முடியாது. ஓகேங்களா? ப்ரெஸ்காரங்க நியூஸை வந்து பிரிண்ட் பண்ணணுன்னா கூட டெல்லிக்கிட்ட கேட்டுட்டு தான் பிரிண்ட் பண்ண முடியும். 21 மாதம் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அப்போசிஷன் லீடர் ஜெயபிரகாஷ் நாராயணன், வாஜ்பாய் இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே அதில் நடந்திருக்கு. அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. யாரும் போராட்டமே பண்ணக்கூடாது அந்த டைமில். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி எமிஷன் ப்ரொவிஷன்ஸில் நேஷ்னல் எமர்ஜென்சி 1975 பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நன்றி, வணக்கம்.